இவன் தன்னை பார்க்கிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையில ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப பயந்த வாழ்க்கை. அடுத்தாற் போல ரொம்ப பாரம் உடையது, அவனுக்கு ரொம்ப பாரம் இருக்கு. மூன்றாவது அவன் ரொம்ப பாடுபடுகிறது வாழ்க்கை. அவனுடைய இயற்கையான சுபாவத்துல நல்ல குணங்கள்லாம் இருக்கதா செய்யுது. ஆனா அவன் அந்த உலகத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து, ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஏன் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கு அப்படின்னு சொல்லி அவன் நொந்து போய். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தேவன் தன்னோடு எப்போது இந்த ஆசை இருந்துச்சு. இரண்டாவது, இந்த தேசத்துல அற்புதங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்துச்சு. மூன்றாவது, தேவன் ஜனங்களை ஆளுகை செய்யணும்னு சொல்லி இந்த மூன்று ஆசை இருந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு செய்திக்கு வர, அதாவது கிதியோனுக்குள்ள அவனுக்குள்ள ஆசை இருக்கு, தேவன் என்னோடு இருக்கு. இரண்டாவது, இந்த தேசத்துல தேவன் அற்புதங்களை செய்யும். மூன்றாவது, இந்த தேசத்தை தேவன் ஆளுகை செய்யும். இப்படி ஆசை இருந்துச்சு. ஆனா அடுத்த பக்கத்துல அவன் வாழ்க்கையில ஒரு பயந்த சுபாவம். எப்பவும் அவன் தன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் ஏமாத்துறோம், இது பெரிய கூட்டம், ஏன்டா அப்படிப்பட்ட ஒரு திறமை இல்லை, எனக்கு ஒரு சாதுரியம் இல்லைன்னு சொல்லி அவன் தன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் உன்னோடு அப்போ அவன் தேவன் என்னோடு கூட இருக்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் அவனுக்கு போதுமானது. இப்போ அவன் சந்தேகத்துல நிறைய காரியங்களை போட்டு ஆண்டவர்கிட்ட கிட்டே கிடக்கதான் செய்யறான். இப்ப ஆண்டவர் கடைசி 4 முறை அவன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. கடைசியில பதியெல்லாம் வாங்கிடுவாரு. உடனே நான் கர்த்தரை கண்டுட்டேன், இனி பிழைக்க மாட்டேன், நான் செத்தேன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், நீ சாவதே இல்லை அப்படி சொல்ற. இன்னைக்கு கூட நம்ம அந்த கூடுகையில வந்திருக்கும் போது உங்க உள்ளத்துல நிறைய கேள்விகளோடு, ஏன் நம்மளை நடத்தி நம்ம வாழ்க்கையில முன்னாள் மாதிரி அற்புதங்கள் நடந்த சபையில நான் ஆத்மாக்கள் வர காணுங்க, நல்லா இருந்த சபை உடைஞ்சு போயிருக்குது. ஸோ உங்களுக்குள்ள நிறைய வேதனைகள் உள்ள உட்கார்ந்து. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்க பயந்தவங்களா இருக்கலாம், நீங்க உங்களை பார்த்து குறையா நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்ல நடக்காதுன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு நீ மீதியான முறியடி, நீயே முறியடிச்சு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ நம்ம வாழ்க்கையில்தான் சத்தியத்துக்குள்ள வர போறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் போதுதான் நாம பராக்கிரமசாலி. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது நான் யாரு? சில வேளை நான் பலவீனனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, அல்லாவிட்டான ஒரு சபையை நடத்த தெரியாம இருக்கலாம். எந்த நிலையில தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் என்றால் நீ தான் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய தைரியசாலியோட பலசாலி அதோட பெரிய மனுஷனோட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். யாரோட? ஒரு மைட்டி மேன், ஒரு பெரிய செல்வாக்குள்ள மனுஷன், ஒரு பெரிய தைரியசாலி கூட தான் நம்ம இருக்கணும், பலசாலி கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்டான். அப்போ அவன் முத எங்க போயிருக்கிறான்னா ஒரு அரசியல்வாதியை பார்த்திருக்கான். எப்படே இவனுக்கு எத்தனை கார் இருக்கு, அப்படிதானா எவ்வளவு கட்சியில செல்வாக்கு இருக்கு, அப்ப இவன் தான் பெரிய மனுஷன்னு சொல்லி இவன் யார்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டானா? அரசியல்வாதி, ஒரு கட்சிக்காரன்.
இங்க தமிழ்ல சொன்னா யாரு காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சியில் உள்ளவங்க சேர்ந்துக்கலாம், ஒரு எம்எல்ஏ சேர்ந்துக்கலாம். அப்போ எம்எல்ஏ கூட இருக்கும்போது எம்எல்ஏ பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது இந்த எம்எல்ஏக்கு ஒரு பயம் எப்பவுமே இருந்திருக்கு. என்ன பயம்னா எதிரி நம்மளை எப்போ தாக்குவானோ, எப்போ நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ, எப்போ எல்லாரும் நம்ம விட்டு போய் விடுவோமோன்னு ஒரு பயம் இருந்துச்சான். இந்த பயத்தை பார்த்த உடனே இவன் தைரியசாலி கிடையாது, இவன் பலசாலி கிடையாது, இவன்கிட்ட இருந்தா நம்ம காரியம் வாய்க்காதுன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ அப்படி விட்டுட்டு போயிட்டான். அவன் யோசிச்சிருக்கான், இன்னும் யார்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஒரு பலசாலி, ஒரு பெரிய திறமசாலி, ஒரு ஜெயின்கிட்ட தான் நம்ம இருக்கணும் போது அவன் கேள்விப்பட்டிருக்கான் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய நலங்கள் பணம் வசதி உள்ளார். அவன்கிட்ட போய் சேர்ந்திருக்கான். ஐயா நான் யார் கூட தான் இருப்பேன், உம்மோடு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்தான். அவரும் வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள்ல அவருடைய சுபாவங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அப்போ அவருக்கு ஒரு வியாதி வந்தது, சின்ன வியாதி. அந்த வியாதி வந்த உடனே மரண பயம் ஆட்கொண்டுச்சான். அவருக்கு தைரியமே இல்லை, பயம்தான். எதுக்கு இருந்தாலும் செத்துருவோமோ, முடிஞ்சிருமோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டானா. இவன் பார்த்திருக்கான், இவனும் தைரியசாலி கிடையாது, இவனும் பலசாலி கிடையாது, இவன் மரணத்துக்கு தெரிஞ்சான், பயப்பட்டுட்டே இருக்கான்னு சொல்லி அவனுக்கு. மூன்றாவது அவன் யோசிச்சிருக்கான், யாரு தைரியசாலி பலசாலி யோசிக்கும் போது அந்த ஊர்ல அந்த பட்டணத்தோட பெரிய பலசாலி மல்யுத்த வீரன், மல்யுத்த ரெஸ்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா, மூக்க குத்தி கிடப்பாங்க, பெரிய ஒரு ஜெயின் இருந்தான். அவனுக்கு நம்ம உடனாளா இருக்கணும், அவனுக்கு நம்ம கையாளா இருக்கணும், ஏன்னா அவன் தான் பெரிய பலசாலி தைரியசாலி. அவன் கூட இருக்கும் போது ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு போல இந்த சுடுகாடு மயான வழி வழியா வர முடியாது இருந்துச்சான். அப்ப அவன் ரொம்ப பயந்தானா, பேய் அடிச்சு விடுவோம், நினைச்சிடும் பேய் நம்ம பிசாசு நம்மளை தாக்கிறோம்னு சொல்லி அவன் பயந்தே வந்திருக்கான். அவன் விட என்னப்பா பயரா, சுடுகாடு, இது பேய் இருக்கிற இடம், மந்திரம் சூன்யம் பண்ற இடம், இது நடு இரவு, பயமா இருக்கு பயமா இருக்குன்னு அவங்களையே பிடிச்சுக்கிட்டான். அதானா இவன்ட்டு என்ன இல்லை, நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தைரியசாலியும் கிடையாது, ஒரு பலசாலியும் கிடையாது. ரொம்ப விசாரிச்சு பார்த்த பிறகு அந்த ஊர்ல தூரத்துல ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தான் பலசாலி, அவன் தான் தைரியசாலின்னு சொன்னாங்க. அப்ப அவன் போய் பார்த்தான்னா அவன் பார்த்தா ஒல்லி குச்சி போல இருக்கான், சும்மா மெலிவா தான் இருக்கான், மெலிவா தான் இருக்கான். அவன்கிட்ட போய் சேர்ந்தானா, அவன் ஒரு தேவ மனுஷனா இருந்திருக்கான். யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் மரணத்துக்கும் பயப்படல, எதிரிக்கும் பயப்படல, நோய்க்கும் பயப்படல, பேய்க்கும் பயப்படல, ரொம்ப தைரியசாலி இருந்தோடனே அவரு அந்த தைரியம் அவருக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சோடனே அவரோட இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு, அதான் இவ்வளவு எந்த பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்றீங்களே அப்படிங்கிறதுக்கு. அப்ப உங்களுக்குள்ள ரகசியம் என்னன்னு கேட்கும்போது அவன் சொன்னா, எனக்குள்ள யாரு இருக்கா? யாருக்கா? இயேசு உன் வாழ்க்கையில இருந்தா நீ யாரு? பலசாலி, திறமசாலி, தைரியசாலி. அல்லேலூயா. எதை குறித்து என்ன வேண்டாம், பயப்பட மாட்டான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோட கூட இருந்தா நம்ம யாரா மாறணும்? பலசாலியோ தைரியசாலியாகவோ நம்ம மாறுவோம். அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நாம பேசினா, நாம கட்டளையிட்டானா பிசாசு ஓடும். ஓடாதா? ஓடும். நாம எழுந்து நின்று வியாதியஸ்தர்களுக்காக போராடி ஜெபிக்கும் போது வியாதி என்ன செய்யும்? குணமாகும். நமக்குள்ள ஆவிக்குரிய பலனை தேவன் நமக்கு தருகிறார். சில வேளை நம்ம நோஞ்சானா இருந்தாலும் சரிதான், தேஞ்சானா இருந்தாலும் சரிதான், நம்ம வாழ்க்கையில, ஊழியருடைய வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீ தான் பலசாலி. உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார், உன்னை கொண்டு சாத்தானை முறியடிப்பார். நீதியானியர் கூட்டத்தை அவர் என்ன செய்வார்? முறியடிப்பார்.
அவர் செயல்படுவதற்கு நீ வேண்டும். அவர் செயல்பட வேண்டும் என்றால் உனக்குள்ள தேவன் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம்? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில நாம தான் பலசாலி, நாம தான் தைரியசாலி, நாம தான் சாதனை ஆட்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ எழுப்பி நின்று அவர் எவ்வளவுதான் முட்டி போட்டு அல்ல கட்டளை இட்டா கூட ஒரு பிசாசு அவர்கிட்ட போகடிக்க முடியுமா? இல்லவே இல்ல. இல்ல ஒரு வியாதியசன குணமாக்க முடியுமா? நான் வந்து சொன்னா போயிடும். இல்லவே இல்ல. ஆனா அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? நாம நம்மகிட்ட கொடுத்திருக்கிறோம். நாம அதிகாரம் உடைய வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொண்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் 2 கொரிந்தியர் 10:4 படிக்கும் பொழுது எங்கள் போர் ஆயுதங்கள் நலன்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மோடு தேவன் நம்மோடு கூட இருந்தான்னா நீ தான் பராக்கிரமம்.